தேசமையா ஊருக்கொரு தேவையன்னா உயிர் கொடுக்கும் நெஞ்சமையா பறக்குது பார் குதிரை எதிர்பட்டதெல்லாம் சிதற ஐயா முகம் மலர அடியாடுங்கடி அதிர
சார். ஏய் வாடா. சினான். பத்ரி நீ சொல்லு பாபா. எனக்கே எத்தனை வால் இருக்குன்னு தெரியல. மனுஷா குரங்கு எத்தனை வால்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சுரேஷ் நீ சொல்லு பாபா. மனிதன் வாயே இல்ல சார். கரெக்ட். சினான். அடுத்து பூச்சி எனக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சி எத்தனை கால்? குமரா நீ சொல்லு. சார் 6 கால் சார். 6 காலா? சினான். பாப்பி நீ சொல்லு பாப்பா. 7 கால் சார். 7 காலா? சினான். பத்ரி நீ சொல்லு பாப்பா. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு என்ன வேலை சார்? எண்ணிட்டா மாட்டோம். சுரேஷ் நீ சொல்லு பாப்பா. 8 கால் பூச்சிக்கு 8 கால் சார். சினான். அடுத்து சயின்ஸ் அந்த ஒரு கேள்வி கேட்க போறேன். வாட் இஸ் தி சிம்பல் ஆஃப் வாட்டர்? கிருஷ்ணா நீ சொல்லு. சந்திரன் நீ சொல்லு பாப்பா. பத்ரி நீ சொல்லு. HIJKLMNO. என்னமா என்ன கேக்குற நீ ஏபிசில இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? சார் அவ கரெக்ட்டா தான் சார் சொல்றா. என்னடா எப்பறா கரெக்ட்டா சொல்றா? H to Oன்றதா அப்படி சொல்றா சார். ஓ அப்படியே ரொம்ப விவரமான ஆள் தான். சினான். அடுத்து நான் சயின்ஸ்ல இருந்து ஒரு ஆர்வம் சொல்றேன். அதெல்லாம் திருப்பி சொல்லுங்க புரியுதா? எஸ் சார். கெபாசிட்டி. அந்த சுத்தம் நீ சொல்லு. கெபாசிட்டி. சினான். புரியுது நீ சொல்லு பாப்பா. கெபாசிட்டி. பத்ரி நீ சொல்லு. கெபாசிட்டி. கெப்பாக்குட்டி இல்லப்பா கெபாசிட்டி. கெப்பாக்குட்டி இல்லப்பா கெபாசிட்டி. ஐயோ படுத்துறானே. சரி நீ அப்படியே நில்ல. அடுத்து பாப்போம். எலக்ட்ரிசிட்டி. வினோத் நீ சொல்லு. எலக்ட்ரிசிட்டி. திருமுருகா நீ சொல்லு. எலக்ட்ரிசிட்டி. பிரியா நீ சொல்லு பாப்போம். எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் குட்டி இல்லம்மா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் குட்டி இல்லம்மா எலக்ட்ரிசிட்டி. ஐயோ இவளும் படுத்துறாளே. சார் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்க சார். ஓ அப்படியே சரி நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. சார் உங்க அப்பா தான் போறாங்க. கூட்டிட்டு வா. வணக்கம். எதுக்கையா கூட்டிங்க? உங்க பசங்களுடைய படிப்பு விஷயத்தை பத்தி பேசுறதுதான். நல்லா படிக்கிறாங்களா ஐயா? எங்கயா உங்க பையனை கெபாசிட்டி சொல்ல சொன்னா கெப்பா குட்டின்றான். உங்க பொண்ணு எலக்ட்ரிசிட்டி சொல்ல சொன்னா எலக்ட்ரிக் குட்டின்றான். இதே சார் நீங்க பப்ளிக் குட்டியா பண்றீங்க? ஓ அவரா நீ வளங்க மாதிரி தான். போ. சினான். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எல்லாம் ஒழுங்கா படிச்சிட்டு வந்துருங்க புரியுதா? பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கு. எழுப்பிடாம கூடயே படுத்து தூங்குறத பாரு. ஏந்திரிப்பா சுரேஷ் ஏந்திரிப்பா. மணி 4 காப்பி குடிச்சிட்டு படிப்பா. அப்பா ஏந்திர. என்னப்பா நீ எக்ஸாம்பா? சரிப்பா படிப்பா. சரிப்பா உனக்கும் எக்ஸாம் ஆமா? ஆமாப்பா. சரிப்பா படிமா. அட பாவி மனுஷா புள்ள மேல காலை போட்டு தூங்குறத பாரு. காலை அடியா. சல்லல்ல எழுந்துடுறா. ஏம்மா விடுமா. மணி 8 ஆயிடுச்சு எழுந்துடுறாப்பா. படுறா. பூஸ்ட் இல்லையாமா? அப்பா ஆபீஸ்க்கு போய் சம்பளம் எடுத்துட்டு வரும்போது தரேன்டா. சரி நீ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏன் ஸ்கூலுக்கு போற? இவர் ஒண்ணுமா கரெக்ட் படிச்ச மாதிரி எங்களை எழுப்புறாரு. படியா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சிடான். எல்லாம் எக்ஸாம் படிச்சிட்டு
சரி அப்படியே ஆகட்டும், மாத்திடுறோம்பா.